ரோடுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் 1.5 அடி கூட கேப் இல்லை. அப்போ எப்படி தண்ணி உள்ளே போகும்? இந்த ரோடுக்கு எடுத்த லென்த் பிரெத் ஹைட்டை கால்குலேட் பண்ணி ட்ரெயின் ஃபெசிலிட்டி போடணும். டீனரில் ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டி போடுறோம்னு வச்சுங்க, அதே ட்ரெயின் ஃபெசிலிட்டி எப்படி சார் சைதாப்பேட்டைக்கு மேட்ச் ஆகும்? எப்படி சார் மயிலாப்பூருக்கு மேட்ச் ஆகும்? எப்படி சார் தேனாம்பேட்டைக்கு மேட்ச் ஆகும்? டிசைன்லேயே தப்பு இருக்குது சார். இப்போ மழை பெஞ்சா தண்ணி வந்து ரோடு யூக்குலாக போகும்போது யாராவது வண்டியில் வந்து இதை ஓப்பன் பண்ணால் கூட கீழே விழுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரோட் லெவலும் ட்ரைனேஜ் லெவலும் எப்போவுமே வந்து சேமாக இருக்கக்கூடாது. இப்போ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இது அவுத்துட்டு இப்போ வெளியே வச்சுட்டாங்கன்னா தண்ணி உள்ளே போயிடும். தண்ணி எல்லாமே லெவலாக இருக்கும்போது இந்த சைடில் யாராவது வண்டி வந்தாங்கன்னா அடிபடுறதுக்கோ விபத்து ஏற்படுறதுக்கோ பெரிய வாய்ப்பு இல்லை. அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ட்ரெயின் போடுறாங்கல்ல, அது வந்து குவாலிட்டியாகவே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணச்சு காங்கிரீட் போடுறச்ச வைப்ரேட்டர் போடுவாங்க. நீங்கள் ஒரு லேமேன் போடுறச்ச கூட நீங்கள் தப்பி தவறியாவது எங்கேயாவது ஒரு நீடில் விட்டுக்கிறன்னு சவுண்டு வரும். அது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பாத்தி கட்டுவாங்க. ஒரு 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 ஷட்டரிங் வந்து காங்கிரீட் போட்ட உடனே ஒரு 10 நாள் க்யூரிங் பண்ணுவாங்க. க்யூரிங் பண்ணிச்சு மேலே ஒரு கோணி போய் போகணும். இது வந்து பேசிக் ஒரு லேமேனுக்கு கூட புரியும். நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கவுன்சிலரில் ஒரு உங்கள் இடத்துல ஒரு கான்ட்ராக்டர் போடுறான்னா ஒரு சாமானிய மக்கள் கூட கேட்கலாம், நீங்கள் ஏங்க கோணி பை போட மாட்டீங்க? கோணி பை போட்டால் தான் அந்த காங்கிரீட்டுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தே. அது 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 அந்த க்யூரிங் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரென்த்தே வரும். க்யூரிங்கிறது தண்ணி அடிக்கிறது, தண்ணி பாய்ச்சிருது. அதனால தான் ஏதாவது ஒரு கனரக வாகனங்கள் ரோட்ல போகுதுனாக்கா உடைஞ்சிடுது. சார் ஒரு ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் அடுத்த மலைக்கே தாங்க மாட்டேங்குது. ஸோ ரோடு டிசைன் பண்ணுறச்ச கூட சார் பேர மலையில் ஆற்று தண்ணி அடிச்சு போகணும், ரோடு அடிச்சிட்டு போகுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி இது ஏதோ ஒரு குளறுபடி இருக்குங்க. முழுக்க பராமரிப்பு கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் தவறு இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், இது பிளாட்ஃபார்மு, இது ரோடு. இப்போ ரோடுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் 1.5 அடி கூட கேப் இல்லை. அப்போ மழை பெஞ்சுதுன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து இப்போ இது பராமரிப்பு தான் முழு காரணம். இப்போ இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க, இது மூடவே இல்லை. ஒன்று சார், நடைபாதை வந்து மக்கள் நடக்கிறதுக்கு தான். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் இல்லை, யாராவது கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று என்னன்னாக்கா, ஒவ்வொரு தெருக்கு தனியாக நம்ம பிளான் பண்ணணும். ஒவ்வொரு ரோட்டுக்கு அதனுடைய அகல நிலத்தை பொறுத்து தாராளமாக பண்ணலாங்க சார். இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா இவ்வளோ லென்த் ரோடுக்கு தப்பு, இவ்வளோ கெப்பாசிட்டி கம்மி. ஒரு 1/2 அடி 1.5 அடி கொஞ்சம் வால்யூம் கம்மியாது. ஆமாம், வால்யூம் கம்மி. ஏன்னா மழை பெஞ்சுதுன்னா இப்போ சார் இது எப்படி M3 சொல்லுவாங்க சார். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இந்த தெருக்குள்ள நீல அகலத்தை வச்சு கணக்கு பண்ணி இங்கே எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வரும்ன்றதை ஆட் பண்ணி அதை நம்ம ட்ரைனேஜ் ஸ்பெஷலில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதான் கான்செப்ட். இது கொள்ளளவே கம்மியாக தான் இருக்குன்னு தோணுது உங்களுக்கு? ஆழமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி. டெப்த்தும் கம்மி தான் சார். டெப்த்தும் கம்மி தான். சார் டெப்த்தும் கம்மி தான். ப்ளஸ் இது குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி புவர் கன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளோன்னு பார்க்க முடியல, தண்ணி இருக்கு உள்ள. இது இப்போ ஆரம்பிச்ச திட்டமானு எனக்கு தெரியல. ஆனால் சமீபத்தில் ஒரு 4000 கோடி ரூபா ஒதுக்கி பல இடங்களில் திட்டங்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க இல்லையா? அதை நீங்கள் பார்க்கும்போது அங்கேயுமே இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குதா? திருப்பி சொல்கிறேன், டிராயிங் அண்ட் டிசைனில் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் ஒரு சென்னை கார்பரேஷன் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துருவாங்க ஆர்டர். அந்த கான்ட்ராக்டில் அவன் என்ன பண்ணுவான்னா BOQ பில் ஆஃப் குவான்டிட்டியும் டிராயிங்கில் என்ன இருக்கோ அதுதான் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான். அப்போ டிராயிங்லேயே அது தப்பாக இருக்கும்போது அவனால் எப்படி ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஓகே. அப்போ எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடிய திட்டங்களும் அப்படி தான் இருக்குது.